இந்தியாவிலேயே தன்னுடைய தோழமை கட்சிகளுக்குரிய கௌரவத்தையும் மரியாதையும் தருகிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் மட்டும்தான். இந்திய வரலாற்றிலேயே 1,31,00,000 பேருக்கு ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் செக் போட்ட வரலாறு கிடையாது. ஒரு நல்ல அரசு இலவசங்கிற வார்த்தையை எந்த இடத்துலயும் பயன்படுத்துறதில்லை. ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினான், எந்த கோயிலுக்கும் தன்னுடைய பெயரை வைக்கல. அதே மாதிரிதான் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜராஜ சோழனாக தளபதி அவர்கள் எல்லா திட்டங்களுக்கும் தன்னுடைய பெயர் வைக்கவில்லை. திராவிட மாடலாட்சி, திராவிட மாடலாட்சி, திராவிட மாடலாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்ப யார் தமிழ்நாட்டுக்கு உண்மையா உழைக்கிறா, பெண்களை யார் முன்னேற்றம் அடைகிறார்னா அது திமுக திராவிட அரசு, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் பாதுகாக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். நாங்கள் இந்த மாநிலத்தை ஆளுவதற்கு 5 ஆண்டு காலம் அவகாசம் தந்தீர்கள். நாங்கள் சில வாக்குறுதிகளை தந்திருந்தோம். அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு, சொல்லியதை செய்துவிட்டு, சொல்லாததையும் செய்துவிட்டு, நேர்மையாக நின்று உங்களிடம் இன்றைக்கு ஓட்டு கேட்கிறோம். உங்கள் வேலைக்காரர்களாக மீண்டும் நாங்கள் தொடர்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். உங்கள் முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என்று நம்புகின்ற ஒரே தலைவன் யார் என்றால் நம் முதல்வர் மு க ஸ்டாலின். எந்த துணை கண்டத்திலும் சரி, எந்த உலகத்திலும் சரி, ஒரு முதல்வர் கொரோனாவோடு போய் கொரோனா நோயாளிகளை பார்த்த ஒரே முதல்வர் நம்ம முதல்வர் தான். 2 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் கொடுத்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்தினதும், விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் கொடுத்த ஆட்சி நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஒரு விரல்ல வைத்து வரதுக்கு தெரிந்த உதயசோட சின்னத்துல நீங்க போட்டா போதும், அந்த பீப் என்ற சத்தம் எடப்பாடிக்கும் சரி, மோடிக்கும் சரி, அமித்ஷாவுக்கும் சரி சாவு மணி அழித்த போட்டு செய்வீர்களா?